மொபைல் மார்க்கெட்ஸ்ல என்னதான் எக்கச்சக்கமான 5G ஸ்மார்ட் போன்ஸ் லிஸ்டிங் ஆகி லான்ச் ஆகிட்டு இருந்தாலும் அதே 15,000 10,000 பட்ஜெட்ல இன்னும் 4G ஸ்மார்ட் போன்ஸும் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில விவோ அடுத்து ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்றாங்க, விவோட Y36 அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு 4G போனை லான்ச் பண்றாங்க. ஓரளவுக்கு டீசென்டான ஸ்பெக் லெவலோட டீசென்டான பிரைஸ்ல எடுத்துட்டு வராங்க. என்ன மாதிரியான ஸ்பெக் இருக்கு, இது ஒர்த்து தானா, பட் என்ன ஏது அப்படிங்கறத கொஞ்சம் டீடைல்டா டிஸ்கஸ் பண்றது தான் இந்த ஒரு வீடியோ. நான் உங்க ஏகே, இது டிபிசி தமிழ் சேனல். விவோ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஸ்மார்ட் போனோட டிசைன்ஸ்லாம் நல்லாவே தான் பண்றாங்க. இந்த ஸ்மார்ட் போன்ஸும் நல்லா தான் இருந்தது. பட் இது இருந்தாங்க ஆக்சுவலா பேக் வந்து கிளாஸ்ல கொடுத்துருக்காங்க. அது அந்த மாதிரி விஷயங்களோட இருந்து அந்த டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல வாட்டர் டிராப் நாச் இருக்க மாதிரியான ஒரு டிஸ்பிளே செக்மெண்ட். ஓவரால் வந்து போனோட லுக் வந்து இப்படிதான் இருக்கு. ஆக்சுவல் டிஸ்பிளே ஸ்பெக் அப்படின்னு பார்த்தோம்னா 6.64 இன்ச் இருக்கக்கூடிய ஐபிசி எல்சிடி பேனல் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கக்கூடிய பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஐபிசி எல்சிடி ஓகே, மற்ற ஸ்பெக்கை கம்பேர் பண்ணதில் சில டவுன் கிரேட்ஸ்ல ஓகேங்கிற மாதிரி இருந்தது. பட் 90 ஹெர்ட்ஸ் பேனலாக கொடுத்ததுலாம் கொஞ்சம் இடிச்சுது அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. பட் அதுவும் ஓகே. 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல ஓகே. பட் அவுட்டோர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு போகும்போது என்ன பிரைட்னஸ் லெவல் இருக்கு அப்படிங்கிறத பெருசா எங்கேயுமே ரிவீல் பண்ணல. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல ஸ்க்ரீன் ஓரளவுக்கு டீசென்ட் தான். நீங்க டே டு டே டாஸ்கஸ் அண்ட் வீடியோஸ் பாக்குறீங்க, கண்டென்ட் ஸ்ட்ரீமிங்லாம் ஓரளவுக்கு நல்ல ஸ்க்ரீனே பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீனா இருக்கிறதும் ஒரு பாசிட்டிவா அங்க ஸ்க்ரீனுக்கு இருந்ததுன்னு சொல்லலாம். கேமராஸ் அப்படின்னு வரும்போது இங்க பிரைமரியா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சென்சார் பிளேஸ் பண்ணிருக்காங்க. செகண்டா ஒரு 2 மெகாபிக்சலுக்கான பொக்கே கேமரா அப்படிங்கிற மாதிரி பொக்கே போர்ட்ரேட் தான் ஆக்சுவலா அதை வந்து இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 1080pல வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். யூசுவலா நைட் மோட் அண்ட் போட்டோகிராஃபிஸ்க்கு சில பியூட்டி மோட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து சில விஷயங்கள் பண்ணிருக்காங்க. பட் அவரேஜா என்ன கேமராஸ் பாக்குறோமோ அதுதான் இங்கேயுமே அந்த 50 மெகா பிக்சல். ஓகே, இந்த செக்மெண்ட்டுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. பட் ஆவரேஜா என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணுமோ அந்த கேமரா செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளைம் பண்றது நிறைய பொக்கே ஷாட்ஸ், நம்ம டிஃப்ரெண்டான பொக்கே ஷாட்ஸ்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி விவோ சைட்ல கிளைம் பண்றாங்க. பட் யூசுவல் கேமரா செக்மெண்ட் தான் இங்க பண்ணியிருக்காங்க. செல்ஃபீஸ்னு வரும்போது யூஸ்வலா பாக்குற மாதிரி அந்த 16 மெகா பிக்சல் ரொம்ப ஹையும் இல்லை ரொம்ப லோவும் இல்லை, டீசெண்டா மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. 16 மெகா பிக்சல் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓவரால் கேமரா செக்மெண்ட் இதோட வந்து க்ளோஸ் தான். வேற எதுவும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கேமராஸ்ல எதுவும் இல்லை. டீசெண்டான அவுட்புட்ஸ் கண்டிப்பா வந்து எக்ஸ்பெக்ட் பண்றதை ஃபுல்ஃபில் பண்ணிடுது. பர்ஃபார்மன்ஸ் பொதுவா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது 4G ஃபோன். 4G ஃபோனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சிப் செட் தானே. இந்த செக்மெண்ட்ல மோஸ்டா எதிர்பார்க்குற அந்த Snapdragon 680 தான் இங்கேயுமே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 6 நானோமீட்டர்ல ஃபேப்ரிகேட் பண்ண சிப் செட். அண்ட் 4G அப்படிங்கிறது இது ஒரு நெகட்டிவ்னு நான் சொல்லணும்னா இப்போ இருக்கிற டைமுக்கு 4G ஓகே, பட் அப்கிரேட் அப்படிங்கிறது இல்லை. 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த டைம்ல ஏன் 4G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு ஒரு யோசிக்கக்கூடிய இடத்துல தான் இதை வந்து இந்த ஃபோன் இருந்ததுன்னு சொல்லலாம். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல ஓகே. நீங்க ஒரு 15K செக்மெண்ட்ல டீசெண்டா டே டு டே டாஸ்க்ஸ் அண்ட் லெவல் ஆஃப் லிட்டில் கேம்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது இது ஓகே. பட் ரொம்ப கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அல்ட்ரா லெவல்லாம் எதுவும் கிடையாது. ரொம்ப ஒரு ஆவரேஜான கேமிங் சிப்செட் தான் அது. 20K செக்மெண்ட் வரைக்கும் இந்த சிப்செட் இருந்திருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல என்ஹான்ஸ் பண்றது பெட்டரா இருந்தா ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணும்போது தவிர்த்து ரொம்ப பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்லாம் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். டீசெண்டான லெவல் ஆஃப் கேமர்ஸ்க்கும் சூஸ் ஆகும். அண்ட் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13ல FunTouch OS 13 எடுத்துட்டு வராங்க. அண்ட் Android 13ங்கிறது மோஸ்ட் பாசிட்டிவ். அது போக FunTouch OS 13ங்கிறது ஓகே. இப்போ வரைக்கும் எனக்கு பெரிய ஒரு இஷ்யூ வந்து FunTouch OSல தெரியல. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மொக்கையா இருந்தது. ஓரளவுக்கு இந்த லாஸ்ட் வந்து FunTouch OS ஓரளவுக்கு பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் பார்க்கறதுக்கும் லுக் வைஸ்லையும் பர்ஃபார்மன்ஸ்லையும் கொஞ்சம் ஈஸி யூஸராக இருக்கு. அதனால பெரிய மொக்கை எதுவுமே இந்த FunTouch OS 13ல இல்லைங்கிற வரைக்கும் இந்த ஓஎஸ் எனக்கு ஓகேவா பெட்டர் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ற மாதிரி. ஃபைனலாக பேட்டரிஸ்னு வரும்போது ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி ஃபோன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் காரணம் என்னன்னா அது வந்து பேட்டரிஸ் வந்து எந்த காம்பன்சேஷனும் இல்லாமல் 5000 mAh கொடுத்தது தான். இதில் 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்து அதை ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட்ஸ்க்கான கேப்பபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் செக்மெண்ட் ஓகே. இந்த செக்மெண்ட்டுக்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய பேட்டரியும் ஓகே, அதை ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணுறதும் ஓகேவா இருந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. ஃபைனலாக அதோட ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலாக கண்டிப்பாக ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. வழக்கமாக Y சீரிஸில் பண்ணுற அதே தப்பு தான். ஃபோனோட ஸ்பெக்கை விட ஒரு 3,000 to 4,000 இன்க்ரீஸாக இருக்கும் ப்ரைஸ். கிட்டத்தட்ட இங்கேயுமே அதே மாதிரி நடந்தது. ஆக்சுவலாக இது ஒரு 13,000-14,000 செக்மெண்ட்டுக்கு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இவங்களோட அஃபிஷியல் ஸ்பெக்கு இதெல்லாம் வச்சு ப்ரைஸ் வச்சு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 128 GB ஸ்டோரேஜ் ஒன்லி நமக்கு 70,000 பிளேஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸ்க்கு தான் ஒரே ஒரு வேரியன்ட் தான் இருக்குது. 70,000 பிளேஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக இது ஆஃப்லைன் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ப்ரைஸ் இவங்க கொடுத்துக்கூடிய ஸ்பெக்கெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த ப்ரைஸ்க்கு ஓகேவான்னு கேட்டால் ஓகே
ஓகேனா 17,000ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி. பட் நீங்க ஃபர்ஸ்ட் டே சேல்ஸ்ல வாங்குறீங்க அப்படின்னா HDFCயோட கிரெடிட் கார்ட்ஸோ இல்ல ஏதாவது இஎம்ஐ டிரான்சாக்ஷன் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 1500 வந்து கம்மி பண்ணுவாங்க, ஆஃபர் கிடைக்கும். இல்ல SBI கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட்டோ யூஸ் பண்ணீங்கன்னா 500 rupees வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபராக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஓப்பன் டே சேல்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் அன்னைக்கு என்னைக்கு ஃபோன் கொண்டு வராங்களோ அன்னைக்கு வாங்கினா இதில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். பட் மற்றபடி பார்த்தோம்னா 70,000 நீங்கள் ஏதாவது ஆஃபர்ஸ் டைமில் வாங்கினா கூட 15க்கு ஆக்சுவலாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் 15,000 ரூபாய்க்கு டீசெண்டான ஸ்பெக். பட் 4G அப்படிங்கிறது பெரிய பாசிட்டிவா இங்கே இல்லை. ஓவரால் ஸ்பெக் எல்லாம் நல்லா தான் இருந்தது. என்னோட சஜஷன், நான் 5G ஃபோன்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். 4G இந்த டைமில் நான் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன். அந்த அளவுக்கு ஏன்னா சீக்கிரமாக சுவிட்ச் ஆன் ஆகிற மாதிரி இருக்கும், அதனால வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன். மற்றபடி ஸ்பெக் எல்லாம் ஓரியன்டாக ஓகேவாக தான் இருந்து. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கணும்னு நினைச்சீங்க, ஃபோன் வாங்குற ஐடியா இருக்காங்க, அவங்க இந்த ஃபோனை வாங்கலாம் ஐடியா இருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.